இன்றைக்கி இந்த வீடியோவில் டயபெட்டிக் இருக்கிறவங்க மிட் மார்னிங் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக, அதாவது பசிச்சா இடையில என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள எளிமையான பொருட்களை தான் அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம், சுகரை வந்து ஏற்றாத அளவுக்கு நம்ம அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்குறது பயிறு வகைகள், அவிச்ச பயிறு வகைகள் ஏதாவது எடுத்துக்கலாம். தட்டாப்பயிறு, சிறு பயிறு, கொண்டக்கடலை, இப்படி எந்த பயிர்னாலும் எடுத்துக்கலாம். கூடுமானம் மட்டும் அவிச்சதை விட வறுத்ததை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம குக் பண்ணுற மெத்தடை பொறுத்தும் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மாறும். அவிச்சதை விட வறுத்ததை எடுக்கும்போது கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மி. அது மட்டும் இல்லை, வறுத்ததை எடுக்கும்போது நம்ம வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம், கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அந்த ஸ்நாக்ஸை நிப்பாட்டிக்குவோம். அதனால சுகர் வந்து ஏறுறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி. சென்னா தால், அதாவது கடலைப்பருப்பெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப லோ. அதனால் இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ். இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் 1 கப் அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு 100 ml தயிர் இருக்கும். இந்த தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் எடுத்துட்டு இப்போ இது கூட அந்த கப்பு நம்ம தயிர் எடுத்த கப்பில் பாதி கப் துருவின கேரட் இதை சேர்த்துலாம். துருவின கேரட் சேர்த்துட்டு அதே மாதிரி பாதி கப் மாதுளை முத்துக்கள் இதை சேர்த்துக்கலாம். இந்த வெயிலில் ரொம்பவே, அதாவது டயபெட்டிக்காரங்க அப்படியே டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் போல சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டா அப்படி ஒரு சூப்பரான கூலிங்கான ஒரு ஸ்நாக்ஸ். ஐஸ்கிரீமை மனசில் நினச்சிட்டே இதை சாப்பிட வேண்டியதான், நல்லாயிருக்கும். பிடிக்காத தயிராக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதுளம்பழம்லாம் கடிப்படும் போது உண்மையாகவே அதை வந்து சுகர் இல்லாத ஐஸ்கிரீம், அதாவது லோ சுகர் உள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங், அதாவது மிட் மார்னிங் நேரங்களில் இல்லாட்டி ஈவினிங்கில் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி இலை அந்த மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் பச்சையாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் கூட போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அப்புறமா கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா. இது வந்து வறுத்த பருப்புகள். இது வந்து மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அதிகமாகவும் சாப்பிட மாட்டோம், அதாவது ஸ்நாக்ஸ் தான். இப்படி வறுத்த பருப்புகள் சேர்க்கும்போது நம்ம அதிகமாக எடுக்க மாட்டோம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் டீயோ, சுகர் இல்லாத டீ இல்லாட்டி காஃபி எதுவும் எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஸோ எல்லா நேரமும் சாப்பிட முடியாட்டியும் வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. இது கூட ஒரு டம்ளர் சுகர் இல்லாத காஃபியோ டீயோ சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பிஸ்தாவை நீங்கள் ஒரு சின்னதாக, அதாவது 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஒரு கடாயில் நெய் விட்டுட்டு நீங்கள் வறுத்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அடிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து சிப்ஸ் பிரியர்களுக்கான ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சிப்ஸ் சாப்பிட விருப்பமாக இருக்கும். ஆனால் டயபெட்டிக்னால சிப்ஸ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா என்னடா கம்பு குச்சி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து பாகற்காய் சிப்ஸ். இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, பாகற்காயை வாங்கி நல்லா வந்து உள்ள விதையை எடுத்துட்டு நீளமாக கீறி தண்ணியில் போட்டு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறமா வத்தல் தூள் போட்டு அவிச்சிக்கோங்க. ரொம்ப அவிச்சிங்கன்னா குழஞ்சிரும். அதனால் ஒரு 3/4 பதம், நல்லா பழப்பழன்னு வர வரைக்கும் அவிச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நல்ல வெயிலில் 2 நாள் நல்லா, அதாவது குச்சி மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இதை வந்து எண்ணெயில் பொரித்து நீங்கள் ஸ்நாக்ஸுக்காக நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பாட்டு கூட வச்சு சாதத்து கூடையும் நீங்கள் வந்து கூட்டுக்காக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எப்படி குச்சி மாதிரி சின்னதாக இருக்குது, எண்ணெயில் போட்ட உடனே அது வந்து நல்ல பெருசாக வந்துடும். இந்த பாகற்காய் சிப்ஸ் வந்து ஒரு கப்பு நிறைய எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு பிளாக் டீயோ, சுகர் போடாத காஃபி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி பால் கூட நீங்கள் குடிக்கலாம். பாருங்கள், பாகற்காய் வந்து ரொம்ப சத்தானது, டயபெட்டிக்கை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால் சிப்ஸு சாப்பிட விருப்பம் உள்ள அன்னைக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பாகற்காயை சாப்பிடும்போது ரொம்ப கசக்குமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் சிப்ஸாக சாப்பிடும்போது அவ்வளோவா கசப்பு இருக்காது.
அந்த வாழைக்காய் சிப்ஸ் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி டயபெட்டிக் இருக்கிறவங்க இப்படி சிப்ஸு நீங்கள் நம்ம கையாலே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம், உங்களோட சுகர் லெவலும் ஏறாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப இதாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சீனிக்கிழங்கு. பேர்லேயே சீனி வச்சிருக்கு, இதை சாப்பிடலாமா அப்படின்னு. ஏன்னா நிறைய அட்வைஸ் நீங்கள் கேட்டுருப்பீங்க, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகள் சாப்பிடக்கூடாது, அதில் நிறைய ஸ்டார்ச் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த சீனிக்கிழங்கை பார்த்தீங்க அப்படின்னாலே கணையும் மாதிரியே இருக்கும். இந்த சீனிக்கிழங்குல உண்மைதான், எவ்வளோக்களோ கார்போஹைட்ரேட் இருக்கோ அவ்வளோக்களவு அதில் வந்து நிறைய மெக்னீஷியம், கால்சியம், அயன் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஃபைபர் கண்டென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபைபர் கண்டென்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்ச் இருந்தாலுமே நம்ம அது டைஜஸ்ட் ஆகிற நேரத்தை ரொம்ப ஸ்லோ ஆக்கும். அப்படி ஸ்லோ ஆக்கும்போது நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு வந்து மெதுவாக தான் ஏறும். அதனால் டயபெட்டிக் உள்ளவங்க இதை ஸ்நாக்ஸாக அவிச்ச சீனி கிழங்கு வந்து நீங்கள் மாட்ரேஷன், அதாவது லிமிட்டோடு நீங்கள் எடுத்துக்கலாம். சீனி கிழங்கு கிடச்சிட்டுன்னு நிறைய சாப்பிட வேணாம். ஒரு துண்டு இல்லாட்டி 2 பெரிய துண்டுகள், ஒரு பெரிய துண்டு அப்படி இல்லைன்னா 2 துண்டு ஸ்நாக்ஸாக ஒரு பிளாக் டீயோட இல்லாட்டி சுகர் இல்லாத காஃபியோட நீங்கள் ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு வந்து ஈவினிங் தான் நல்லாயிருக்கும். அப்படி அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் சீனிக்கிழங்க செஞ்ச பண்டங்கள், அதில் சுகர் ஏறாதுன்ட்டு சீனிக்கிழங்குல செஞ்ச பண்டங்களோ சுகர் சேர்த்தோ தேங்காய் சேர்த்தோ அப்படி எடுக்க வேண்டாம். தனி அவிச்ச சீனிக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் அது வந்து லோ டு மீடியமில் தான் இருக்குது. ஒயிட் ரைஸ், அதாவது வெள்ளை சக்கரை அப்புறம் வெள்ளை ரைஸு, அதெல்லாம் இட்லி அதெல்லாம் அதுக்கெலாம் இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ் மாதிரி கிடையாது. ஹை இதில் அந்த ரேஞ்சில் இது போகலை. லோ டு மீடியம், அதாவது குக் பண்ணுற ரேஞ்சஸ்லையும் இருக்குது அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் மாறுறது. அதனால் சீனிக்கிழங்க நல்லா தோலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அவிச்சு ஆவியில் வேக வச்சு நீங்கள் வந்து 1 இல்லாட்டி 2 பீஸ், அதாவது 2 சீனிக்கிழங்கு கிடையாது 2 துண்டு எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சீசன் டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பப்போ எடுத்துக்கோங்க, தொடர்ந்து எடுக்காமல் எப்போவாவது நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்நாக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து டயபெட்டிக் பற்றி நிறைய வீடியோ வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ்னா என்ன, லோட்னா என்ன, அதுக்கப்புறம் பழம் சாப்பிடலாமா, எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வருது. தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.